ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. நம்மளுக்கு இந்த நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் இந்த சிக்கனுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரே ஒரு ஐட்டம் இந்த மீல் மேக்கர் தாங்க. இப்போ இதை வச்சு தான் நான் ஒரு ஐட்டம் பண்ண போகிறேன். பார்க்கலாமா என்னன்ட்டு? இப்போ பாருங்கள், கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடலை எண்ணெய், அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் கூட வச்சுக்கலாம். இப்போ அதில் வந்து நான் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம்லாம் போட்டுட்டு நான் வெங்காயம் வந்து கொஞ்சம் பிரியாணிக்கு நம்ம கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி நீட்டாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயத்தை போட்டுட்டு பூண்டு வந்து பொடியாக அரிஞ்சு கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டேன். இப்போ இந்த மீல் மேக்கரை சைடில் அதே மாதிரி நம்ம வேக வச்சு தண்ணியில் அதை வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து பிழிஞ்சு நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வதங்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு வருவோம். இப்போ அதில் வந்து தக்காளியை போட்டுட்டு நான் கேப்சிகமும் வந்து நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதாவது கேப்சிகம் 1, தக்காளி 2 போட்டிருக்கேன். இந்த மீல் மேக்கரை வந்து நான் சின்னதாக கட் பண்ணியும் வச்சுருக்கேன் நான். அப்புறம் மஷ்ரூம் அது கூட சேர்ந்து பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுனால ஒரு மஷ்ரூமையும் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மசாலாவில் வந்து நான் மஞ்சத்தூளும் நம்மளுடைய குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு கல் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாத்தூள் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், அந்த மீல் மேக்கரோ அதுக்கப்புறமா வந்து இந்த மஷ்ரூம் வச்சுருந்தோம் இல்லையா, கட் பண்ணி அதையும் வந்து அந்த கிரேவியில் போட்டுட்டு இப்போ நல்லா வந்து நான் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். அது ரொம்ப தண்ணி வந்து அதுலேயே விடும், அந்த மீல் மேக்கரில் அந்த மஷ்ரூமில் கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ ஒரு ஸ்டேஜில் இது வந்து இந்த புதினா வந்து கொஞ்சமாக போதும், ஒரு இதுக்கு இலை இருந்தால் போதும். அதை போட்டுட்டு பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டு நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பெப்பர் வந்து ஸ்டார்டிங்லேயே போடாதீங்க, ஒரு 75% ஆனவொன்னு தான் அந்த பெப்பர் போடணும். அப்புறமா வந்து கொத்தமல்லியை போட்டு நான் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி இறக்கிட்டேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது இந்த மீல் மேக்கரும் மஷ்ரூமையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட காலிஃப்ளவரும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு வேணும்னா. இதோட கிரேவியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நான்வெஜ் இல்லாத ஒரு இடத்த ஃபில் பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.